உலக பொருளாதாரத்தில் இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி கூட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உலக பொருளாதாரத்தில் 5வது இடத்துல இருக்கும். நம்ம இதை 3வது இடத்துக்கு போகணும்னு சொன்னோம்னா 3வது இடத்துக்கு போனாலும் $4,500 $4,800 $5,000 வந்துட்டோம்னா உலக பொருளாதாரத்தில் 3வது இடத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும். பட் நம்ம கடக்க வேண்டிய தூரம்னு பார்த்தோம்னா சைனாவையும் அமெரிக்காவையும் சென்றடையணும்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட $30,000 அவங்க. ஸோ 6ல் 1 மடங்கு நம்ம இருந்தாலே நம்ம சாதாரணமாக 4வது இடத்தை பிடித்துக் கொள்ளலாம். இப்போ வேளாண்மை என்று சொன்னவுடன் நமக்கு ஞாபகம் வருவது திருவள்ளுவர் தான். சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை, உழுவார் உழவத்தாருக்கு அச்சாணி. பட்டுக்கோட்டை கூட ரொம்ப அழகா சொல்லுவார், நல்லா படித்தவன் நாட்டை கூறு போடுறான், ஒன்றும் படிக்காதவன் நாட்டுக்கு சோறு போடுறான் பார். ஃபார்மர்ஸ் ஆர் virtually feeding, whereas educated people are virtually dividing and fragmenting the country. படித்தவர்களை பற்றி அப்படியும் படிக்காதவர்களை பற்றி இப்படியும் பேசக்கூடிய ஒரு கவிஞன் இருந்தாங்க. வேளாண் சார்ந்த தொழில்கள்னு பார்த்தோம்னா இந்தியா இஸ் செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், ஃப்ரூட்ஸ் ப்ரொடக்ஷன், வெஜிடபிள் ப்ரொடக்ஷன், பல்சஸ் ப்ரொடக்ஷன், ஆயில் சீட்ஸ் ப்ரொடக்ஷன், ஹெர்பல் ப்ரொடக்ஷன், எல்லா விதத்துலையுமே நம்ம வந்து செல்ஃப் சஃபிஷியண்டாக இருக்கோம். we are exporting almost all the commodities from agriculture sector, no doubt about it. கணிசமான தொகையை ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம ஈட்டி தருவதற்கு வேளாண் துறை வந்து மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கு. குறிப்பாக பால் உற்பத்தியில் நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் உலகத்தில், முட்டை உற்பத்தியில் 2வது ரேங்க், மீட் உற்பத்தியில் 5வது ரேங்க். கிட்டத்தட்ட வேளாண்மை துறையை பொறுத்தளவுக்கு நம்ம வேளாண் புரட்சியில் பசுமை புரட்சி 1969 நம்ம கண்டுகொண்டோம். அதுக்கு பிறகு வெண்மை புரட்சி, நீல புரட்சி, எல்லா புரட்சியுமே நமக்கு வந்துருச்சு. வேளாண் துறையை பொறுத்தளவுக்கு மிக அருமையாக நம்ம நாடு வீறு நடை போட்டு கொண்டிருக்கிறது. இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு மேனுஃபேக்சரிங் செக்டார், ஃபுட் ப்ராசஸிங் செக்டார், இ-காமர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன், ரயில்வே, டிரான்ஸ்போர்ட், ஆட்டோமொபைல், மெஷினரி, மெட்டல்ஸ், கெமிக்கல்ஸ், பாய்லர்ஸ் மிக அற்புதமாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இதில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம அடிக்கடி இப்போ சேட்டலைட் லான்ச்சிங்கெல்லாம் ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 9,90,222 $US மில்லியனில். எஃப்டிஐயை பொறுத்தளவுக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. அந்த எஃப்டிஐ அதிகமாக வாங்கியிருக்கக்கூடிய, இந்தியாவிலே அதிகமாக வாங்கியிருக்கக்கூடிய மாநிலம் மகாராஷ்டிரா, அதுக்கு பிறகு கர்நாடகா, தமிழ்நாடு வந்து 5வது இடத்துல இருக்குது. நிறைய நிறுவனங்கள் மகாரத்னா, நவரத்னா, மினி ரத்னா 1 and 2, அதே மாதிரி எம்எஸ்எம்இஸ், இது எல்லாமே மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது. சர்வீஸ் செக்டாரை பொறுத்தளவுக்கு அக்சஸ் டு எஜுகேஷன், அக்சஸ் டு ஹவுசிங், அக்சஸ் டு ஹெல்த், அக்சஸ் டு பேங்கிங், அக்சஸ் டு டிரான்ஸ்போர்ட், எனர்ஜி, ரெனியூவபிள் எனர்ஜி, டூரிசம், இன்சூரன்ஸு, எல்லா துறைகள்லையுமே நம்ம சிறப்பாக தான் இருக்கோம். இந்தியாவில் ஒரு மிகச்சிறப்பான விஷயம் என்னென்னா, இந்தியாவில் ஒரு 4 ரெவல்யூஷனரி ஆக்ட், ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட், ரைட் டு ஃபுட். எஜுகேஷன் அண்டர் 14 இயர்ஸ் நம்ம எஜுகேஷன் நல்லா கொடுக்குறோம், கம்பல்சரி எஜுகேஷன். ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட், மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராமில் 100 days எம்ப்ளாய்மெண்ட் பெர் ஃபேமிலி, இது மிக அற்புதமாக போய்கிட்டு இருக்கு. ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட், ரைட் டு இன்ஃபர்மேஷன், யார் இன்ஃபர்மேஷன் வேணாலும் எப்போ வேணாலும் யார் வேணாலும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ரைட் டு ஃபுட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு பிலோ தி பாவர்ட்டி லைன், ஆன் தி பாவர்ட்டி லைன், எபோவ் தி பாவர்ட்டி லைன் 25 kilograms ஆஃப் ரைஸ், ஃப்ரீ ரைஸ் இன்னைக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் தெர் இஸ் நோ ஸ்டார்வேஷன், தெர் இஸ் நோ ஹங்கர், தெர் இஸ் நோ பாவர்ட்டி. பட் பாவர்ட்டி இஸ் இன் சம் எக்ஸ்டென்ட், அவ்வளோதான். கிட்டத்தட்ட 40க்கு மேலே இருந்த சதவீதங்கள் குறைந்து இப்போ 20க்கு மேலே வந்துருச்சு. அவ்வளவு வறுமை வந்து இந்தியாவில் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அசெட் 49,19,732 இப்போ இருக்கிறது, ஆஸ் ஆன் டேட் இருக்கக்கூடியது. கோல்டு ரிசர்வ் 5,01,909. எஸ்டிஆர் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் இருக்கக்கூடிய ஒரு இது. எப்பொழுது தேவைப்பட்டாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது வந்து 1,52,000 கோடி ரூபா ரிசர்வ் இருக்கக்கூடியது. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் இருக்கக்கூடிய ரிசர்வ் 38,556 கோடி ரூபாய். ஆக மொத்தம் இந்தியா மிக வலுவாக இருக்கிறது. 56,12,521 கோடி ரூபாய் அந்நிய செலாவணி கையிருப்பாக இந்தியா இன்று வைத்துக் கொண்டிருக்கிறது. ஃபாரின் டெட், நமக்கு எக்ஸ்டர்னல் டெட்டுங்கிறது US டாலரில்
650 கோடி பில்லியன் டாலர். இது ஜிடிபியில் 18.7%. அதனால இது ஒரு பெரிய கடன் கிடையாது. இந்தியா வந்து சரியான பாதையில தான் சென்று கொண்டிருக்கிறது. நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு இப்போ பாரத பிரதமருடைய முக்கியமான ஸ்லோகன் என்னன்னு சொன்னோம்னா விக்சித் பாரத், வளர்ந்த பாரதம். வளர்ந்த பாரதம் வளர்ந்த பாரதம் 3 முக்கியமான கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது. சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, சமூக வளர்ச்சி, நல்லாட்சி, குட் கவர்னன்ஸ், சோசியல் ப்ராக்ரஸ் அண்ட் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி. இது 3ஐயும் தான் வச்சு பண்ணியிருக்காங்க. இதில் 2 கோல் உண்டு. எம்டிஜிஸ்னு ஒரு கோல் கேள்விப்பட்டிருப்பீங்க, மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ். அதே மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸுங்கிறது அதை ஃபார்முலேட் பண்ணது யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன். 17 கோல். இந்த 17 கோலில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 கோலுக்கு மேலே நம்ம 100% அச்சீவ் பண்ணியிருக்கோம். இன்னொரு 7 கோல் தான் நம்ம அச்சீவ் பண்ண வேண்டி இருக்கு. அதற்காக இந்திய அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. ரிமூவ் பாவர்ட்டி, டூ இட் வித் டிக்னிட்டி. வறுமையை ஒழிப்போம், அதை ஒரு தன்மானத்தோடு ஒழிப்போம். டூ இட் வித் டிக்னிட்டி. நிறைய ப்ரோக்ராம்ஸ், மேக் இன் இண்டியா, ஸ்கில் இண்டியா, கிளீன் இண்டியா, கிரீன் இண்டியா, இது மாதிரி ஸ்டார்ட் அப் இண்டியா, ஸ்டாண்ட் அப் இண்டியா, டிஜிட்டல் இண்டியா போன்ற நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுத்து மிகச்சிறந்த நிலையில் வைத்து கொண்டிருக்கிறது. இதில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு 17 கோல். ரைட் ஃப்ரம் பாவர்ட்டி, தட் இஸ் எண்ட் ஹங்கர், பசியையும் வறுமையையும் போக்குவோங்கிறதுல இருந்து கடைசியாக இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் கோல் வரைக்கும் நிறைய விஷயங்களை நாம் இந்தியா நிறைய நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் G20 கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. G20 கான்ஃபரன்ஸ் டெல்லியில் நடந்துச்சு. அதில் தான் நம்ம பாரத பிரதமர் பாரதம் சொல்லி பிரகடனப்படுத்தினார். ஸோ உலக நாட்டினுடைய தலைவர்களும் சரி, உலக நாட்டினுடைய தலைவர்கள் சரி, சிலர் நமக்கு காலுக்கு விழுந்த மரியாதை செலுத்துகிற அளவுக்கு உலக பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரம் 3வது இடத்தை நோக்கி வெகு வீறு நடை போட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகிறாது. இந்த 5Fs இங்கே வந்து தான் டெக்னிக்கல் அப்பேரல் பார்க்கு திருப்பூரில் இருக்குது. அதில் 5F ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. ஃபார்ம் டு ஃபைபர், ஃபைபர் டு ஃபேக்ட்ரி, ஃபேக்ட்ரி டு ஃபேஷன், ஃபேக்ட்ரி ஃபேஷன் டு ஃபாரின். ஸோ 5 F: ஃபார்ம் டு ஃபைபர், ஃபைபர் டு ஃபேக்ட்ரி, ஃபேக்ட்ரி டு ஃபேஷன், ஃபேஷன் டு ஃபாரின் கண்ட்ரிஸ். இப்போ 2030 நம்மளுடைய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் $7 ட்ரில்லியன் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தணுங்கிறத இலக்காக வைத்திருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி we have achieved $5 ட்ரில்லியன். இதில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அது மட்டும் நமக்கு உயர்த்த வேண்டிய கட்டாய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. டிஜிட்டல் பேமெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம். லாஜிஸ்டிக்ஸை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் 139 நாடுகளில் நம்ம ஒரு 38வது நாடாக இருக்கோம். அதே மாதிரி பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃபு. எல்லா வீடுகளிலும் இன்னைக்கு LED டிவி வந்துருச்சு. எல்லா வீடுகளிலும் கிட்டத்தட்ட 2 வீலர் வந்துருச்சு. எல்லா வீடுகளிலும் ஹவுஸ் ஹோல்டு கேட்கெட்ஸ் சொல்லக்கூடிய ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மற்ற எல்லா இதர விஷயங்களும் வந்துருச்சு. எல்லா பேர் கையிலையும் செல்ஃபோன் வந்துருச்சு. எல்லா பேர் ஒரு முக்கால்வாசி பேர் கையில் லேப்டாப் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் டிஜிட்டல்ங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு மார்க்கமாக மாறிவிட்டது. மொத்தத்தில் பாரதம் என்பது இன்றைக்கு ஒரு செழுமையான பாரதம், சிறப்பான பாரதம், வலிமையான பாரதம். எதிர்காலத்தில் நாம் நினைத்த விஷயங்களை நாம் அடைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசம் உள்ளது. இதில் வந்து பாரத நாட்டை பொறுத்தளவுக்கு உலக நாடுகள் இன்றைக்கு மூக்கிலே விரல் வைத்து பார்ப்ப பலவிற்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. எல்லா துறைகளும், வேளாண் துறை மட்டுமல்ல, தொழில்துறை மட்டுமல்ல, சேவைத்துறை மட்டுமல்ல, அனைத்து துறைகளிலையும், குறிப்பாக கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலெல்லாம் மிகச்சிறந்த அளவில் முன்னேறி கொண்டிருக்கிறது என்று சொல்லி விவேகானந்தர் சொல்லக்கூடிய அரைஸ், அவேக், ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட். உலகை ஆள வேண்டும், உலகத்திற்கே நாம் வழிகாட்டியாக விளங்க வேண்டும். உலக பொருளாதாரத்திலே முதல் பொருளாதாரமாக இந்திய பொருளாதாரம் வர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.